ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்குறோன்னா, ஃபேப்ரிக் பெயிண்டிங்கில் எப்படி ட்ரேஸ் பண்ணுறதுன்னு பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான ஃபேப்ரிக் பெயிண்டில் எனக்கு பிடிச்ச மாதிரி ஷேட்ஸ் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ப்ரெஷ்ஷஸில் வந்து ரவுண்ட் ப்ரெஷ்ஷில் நம்பர் 6, 2, 0 சைஸ், அப்புறம் ஆங்குலர் ப்ரெஷ்ஷு. ஸோ நான் இந்த டிசைன் தான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த டிசைனில் வந்து எனக்கு அந்த பேர்டும் அந்த ஃப்ளவர் மட்டும்தான் வேணும். அதுக்கு மேலே இருக்க கொடி டிசைன் வேண்டாம். ஃபர்ஸ்ட் கார்பன் ஷீட் வச்சுட்டு என்னோடய டிசைன் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிறேன். கார்பன் ஷீட் எப்படி வைக்கணுன்னா, நேம் வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கிற மாதிரியும் அந்த ப்ளைனாக இருக்கிறது வந்து கீழே இருக்கிற மாதிரியும் வச்சுட்டு பெல் பின் வச்சு செக்யூர் பண்ணிடுறேன். அப்போ தான் நீங்கள் ட்ரேஸ் பண்ணும்போது உங்கள் டிசைன் வந்து மாறாது. பெல் பென் வச்சு ஃபுல்லாக செக்யூர் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஒரு நார்மல் பால் பாயிண்ட் பென் வச்சு ட்ரேஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து நீங்கள் ஜெல் பென், மார்க்கர் இதெல்லாம் யூஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா இது பேப்பர் மாதிரி இருக்கிறதுனால அது ஊறி ஓட்டை விழுந்துடும். நெக்ஸ்ட் டைம் உங்கள் கிளைண்ட் இதே டிசைன் பார்த்துட்டு எனக்கு வேணும்னு கேட்டாங்கன்னா கூட நீங்கள் ரீயூஸ் பண்ணிக்கலாம் இந்த பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சதை. ஸோ அதனால் நீங்கள் பால் பாயிண்ட் பென் வச்சு ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆக்சுவலாக நான் ஒன் ஸ்ட்ரோக் பெயிண்டிங் கிளாஸ் வந்து பார்ட் 4ஓட நிறுத்திட்டேன். ஏன்னா ஒன் ஸ்ட்ரோக் பெயிண்டிங் வந்து எப்படி சொல்கிறது, பார்ட் 10, பார்ட் 12 வரைக்கும் போகும். ஸோ அதனால் நான் பார்ட் 4ஓட நிறுத்திட்டு நெக்ஸ்ட் கிளாஸ்க்கு மூவ் ஆன் ஆகிட்டேன். மேபி உங்களுக்கு ஒன் ஸ்ட்ரோக் பெயிண்டிங்கில் இன்னும் நிறைய கற்றுக்கணும்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் கிளாஸ் போட ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? நீங்கள் ட்ரேஸ் பண்ணிகிட்ருக்கும்போது ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஹெட் பார்ட் போட்டதுக்கப்புறம் லைட்டாக உங்கள் ட்ரேசிங் ஷீட்டை எடுத்து பாருங்கள், அந்த ட்ரேஸ் விழுந்திருக்கா விழலையான்னு சொல்லிவிட்டு. ஏன்னா ரொம்ப நாள் ஆன கார்பன் ஷீட்லாம் இருந்துச்சுன்னா அந்தளவுக்கு ட்ரேசிங் வந்து டார்க்காக விழாது. ஏன்னா நான் ஒரு தடவை அந்தமாரி ட்ரேஸ் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு ட்ரேஸ் பண்ணிவிட்டு முடித்து எடுத்து பார்த்தா கிளாத் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் சேம் அதே மாதிரியே தான் இருந்துச்சு. நீங்கள் அந்த மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. இது நான் ரொம்ப நாள் வச்சுருந்த கார்பன் ஷீட்டுன்றதுனால ட்ரேசிங் வந்து அந்தளவுக்கு டார்க்காக விழலை. ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா, அது கீழே வந்து ஒயிட் கலர் A4 ஷீட் பேப்பர் அந்த மாதிரி வச்சேன்னா ஓரளவுக்கு ஷேடிங் வந்து தெரியுது. நான் எப்போதும் சொல்கிற மாதிரி தான், ஒரு பெயிண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு அவுட்லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இன்னரில் பெயிண்ட் பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா அவுட்லைன் கொடுத்தா தான் நம்மளுக்கு கரெக்டாக எந்த இடத்துல பெயிண்டிங் பண்ணணும்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ அதே மாதிரி நான் அவுட்லைன் கொடுத்துட்டு இன்னரில் வந்து ஒயிட் கலர் கொடுக்குறேன். ஆக்சுவலாக இந்த பேர்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட்டில் இருக்கிற மாதிரி வரும். பட் எனக்கு வந்து ஒயிட் கலர் ஃபுல்லாக வேணான்னு சொல்லிவிட்டு அதுக்கு லைட்டாக பிங்க் கலர் ஷேட் கொடுக்குற மாதிரி நான் பண்ண போகிறேன். நம்ம ஷேடிங் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா சைடில் மட்டும்தான் கொடுக்கணும். ஃபுல்லாக கொடுக்க வேணாம். சென்டர்லலாம் அந்த ஒயிட் கலர் தெரியணும். நீங்கள் ப்ரெஷ்ஷை வந்து வாஷ் பண்ண வேணாம். சேம் ஒயிட் கலர் பெயிண்ட் பண்ணதுலேயே நீங்கள் பிங்க் கலர் எடுத்து சைடில் மட்டும் ஷேட் கொடுத்துக்கோங்க, 2 சைட்லேயுமே. சைடில் மட்டும் அந்த ஷேட்ஸ் தெரிகிற மாதிரி நான் பெயிண்ட் பண்ண போகிறேன். ஓகே. ஆக்சுவலாக வந்து நீங்கள் எடுத்தோடனே டவுன்லேருந்து பெயிண்ட் பண்ணாமல் அப்லேருந்து பெயிண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து 0 சைஸ் ப்ரஷில் பிளாக் கலரில் அவுட்லைன் கொடுக்குறேன். ஆனால் பிளாக் கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணும்போது மட்டும் ரொம்பவே கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். நம்ம பெயிண்டிங்ஸ்க்கு உயிர் கொடுக்குறதும் பிளாக் கலர் தான், அதை ஸ்பாயில் பண்ணுறதும் பிளாக் கலர் தான். கொஞ்சம் அதிகமாகிட்டாலும் நம்ம பெயிண்டிங் வேஸ்ட் ஆகிடும். 2 hours 3 hours கஷ்டப்பட்டு போடுற பெயிண்டிங்ஸ் வந்து மொத்தமாக ஸ்பாயில் பண்ணி விட்டுரும். ஸோ அதனால் நீங்கள் அப்பப்போ முடிக்கும் போதே அதுக்கு அவுட்லைன் கொடுத்து முடிச்சிடுங்க. நிறைய டிசைன்ஸ்க்கு வந்து பிளாக் கலர் அவுட்லைன் கொடுத்தா தான் அது லுக்காக எடுத்து காமிக்கும். ஸோ பிளாக் கலர் யூஸ் பண்ணும்போது மட்டும் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் எந்த டிசைன்ஸ் வந்து ட்ரேஸ் பண்ணீங்களோ அந்த டிசைனை வந்து பக்கத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. அது மாடலாக வச்சு நம்ம பெயிண்டிங் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே. அவுட்லைன் கொடுத்ததுக்கப்புறம் அழகாயிடுச்சு. இதுக்கு ஐ கொடுக்கணும் இல்லையா, அதில் ஒயிட் கொடுத்துருக்கேன். நோஸ்க்கு வந்து ப்ரௌன் கொடுத்தா நல்லாயிருக்கும். பட் பிங்க் கலர் கொடுத்தா இன்னும் நல்லா இருக்குமேன்னு சொல்லிவிட்டு நான் நோஸில் ஹைலைட்டிங் பண்ணுறேன். இப்போ வந்து விங்ஸ் வந்து அதே மாதிரி அவுட்லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் இன்னர் ஷேட் பண்ண போகிறேன்.
கிளாஸ் ரொம்ப போர் அடிக்குதுனாலும் உங்களுக்கு புரியலனாலும் எனக்கு வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் இன்னும் எதாவது இன்ட்ரெஸ்டிங்காக உங்களுக்கு பெயிண்டிங் கிளாஸ் எப்படி சொல்லித் தரலான்னு சொல்லிட்டு எனக்கும் தெரியும். ஓகே, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சாலும் கமெண்ட் பண்ணுங்கள், பிடிக்கலனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இந்த பேர்டோட சென்டருக்கு எப்படி பிங்க் ஷேட் கொடுத்தோமோ அதே மாதிரி விங்ஸ்க்கும் பிங்க் ஷேட் கொடுக்குறோம். அவுட்லைன் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஃபுல் பெயிண்டிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவுட்லைன் பண்ணுவாங்க. நீங்கள் அப்படி பண்ணாதீங்க. கொஞ்சம் கொஞ்சம் பெயிண்டிங் முடிக்க அப்படியே அவுட்லைன் கொடுத்துட்டே வாங்க. அதுதான் கரெக்டாக இருக்கும். மறுபடியும் சொல்கிறேன், பிளாக் யூஸ் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். 0 சைஸ் ப்ரஷ் எடுத்து நான் அவுட்லைன் கொடுக்குறேன். இருக்கும். இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. இந்த டிசைன்ஸ்லாம் எப்படி செலக்ட் பண்ணுறதானா ஒன்று கூகுளில் பண்ணுங்கள், அப்படி இல்லைனா பின்ட்ரெஸ்ட்டுன்னு ஒரு ஆப் இருக்கும். அந்த ஆப்பில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டிசைன்ஸ் வரும். அதுலேருந்து டவுன்லோட் பண்ணி கூட நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கலாம். சின்னதாக மோட்டிஃப் டிசைன்ஸ்லாம் போடுற மாதிரியா இருந்தால் அது ஃபோனை வச்சே ட்ரேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது நான் அடுத்தடுத்து வர கிளாஸில் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லித்தரேன். இனிமேல் கிளாஸில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். 1 ஸ்ட்ரோக் கிளாஸ்னால் கொஞ்சம் போரிங்காக இருந்த மாதிரி எனக்கு தோணுது. உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஒரு சைடு வரைஞ்சாச்சு, சேம் அதே மாதிரி இன்னொரு சைடும் போட்டாச்சு. இப்போ நான் வந்து கீழே இருக்க அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் ஃபினிஷிங் பண்ண போகிறேன். நான் ஸ்டார்டிங்கில் வந்து ரெட் கலர் காமிச்சிருக்க மாட்டேன். ஸோ ரெட் கலர் கொடுத்தா நல்லா இருக்குமேன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் ரெட் எடுத்து ஃபினிஷிங் பண்ணுறேன். அந்த பட்டுக்கெல்லாம் ரெட் கலர் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு க்ரீன் கலர் தான் ஸ்டெம்முக்கெல்லாம் கொடுக்க போகிறேன். நீங்கள் ஒரு ப்ரஷ்ஷில் ஒரு கலர் பெயிண்ட் வந்து எடுத்துட்டிங்கன்னா அந்த லீஃப் எத்தனை லீஃப் இருக்கோ அந்த லீஃப்க்கு எல்லாமே அவுட்லைன் கொடுத்து முடிச்சிடுங்க. ஏன்னா அப்போ தான் வந்து நீங்கள் அடிக்கடிக்கு தண்ணியில் டிப் பண்ணி எடுக்காத மாதிரி இருக்கும். ஸோ நானும் அந்த மாதிரி தான் பண்ணுறேன். லீஃப் எங்கெல்லாம் இருக்கோ அந்த லீஃபுக்கெல்லாம் க்ரீன் கலர் அவுட்லைன் ஃபஸ்ட்டு கொடுத்துட்றேன். அதே மாதிரி நான் அதில் இருக்க அந்த ஃப்ளவர் டிசைனுக்கும் ரெட் கலர் பெயிண்ட் கொடுத்து அவுட்லைன் கொடுத்துட்றேன் ஃபர்ஸ்ட் நான் வந்து ரெண்டுத்துக்குமே அவுட்லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ண போகிறேன். இந்த ஃப்ளாருக்குமே நான் இன்னரில் வந்து ஒயிட் கலர் தான் கொடுக்க போகிறேன். இன்னரில் வந்து ஒயிட் கொடுத்துட்டு அந்த நம்ம எடுத்து வச்ச டிசைனில் வந்து சென்டரில் மகரந்தம் வருது இல்லையா, அந்த மகரந்தமுக்கு வந்து நான் பிளாக் கலர் கொடுக்க போகிறேன். நான் வந்து லீஃப்க்கு பெயிண்ட் பண்ண போகிறேன். அந்த ஆங்கிள் ப்ரஷ் யூஸ் பண்ணி லீஃப்க்கு நார்மல் ஃபுல் க்ரீன் கொடுக்க போகிறேன். சாப் க்ரீன் கிடையாது. இதுக்கு ஃபுல்லாக கொடுத்து முடிச்சுட்டு கடைசியாக தான் நான் லெமன் எல்லோ யூஸ் பண்ணி லைட்டாக ஷேடிங் கொடுக்க போகிறேன்.
அதுக்கப்புறம் எல்லோ எடுத்துகிட்டு லெமன் எல்லோ எடுத்துகிட்டு சென்டரில் இல்லை சைடில் அந்த மாதிரி லைட்டாக ஷேட் பண்ண போகிறேன். அதிகமாக நான் அந்த எல்லோ யூஸ் பண்ணலை, அங்கங்கே லைட்டாக அந்த எல்லோ யூஸ் பண்ணுறேன், அவ்வளோதான். ஓவரால் நம்மளோட பெயிண்டிங்ஸ் இப்படி தான் வந்திருக்கு. ஃபினிஷிங் ரொம்ப நல்லாயிருக்கு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் டாட்டா, பை பாய்.